ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோலா. ஏன் பிக் பாஸ் வந்து இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுது? டிஆர்பி ரேட்டிங்லையும் ஏன் இந்த மாதிரி ரொம்ப பீக்கில் இருக்குது? அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தான் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. ஏன் இந்த மக்களை வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க? இது வந்து ஒரு எல்லாருமே தெரிஞ்சோ ஆல்மோஸ்ட் ஒரு மேனிபுலேட் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து வர இமோஷனை வச்சு மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து இப்படிதான் அப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக தான் மெயினா வந்து பிக் பாஸே பண்றது. ஏன் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து நடத்துறாங்க அதை பத்தி தான் ஃபுல் டீட்டெயில் பாக்குறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, கண்டிப்பா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சேனல்ல தான் நடந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கான்செப்ட் வந்து ஹிந்தி சேனல்ல ஒன்றாதாங்க. இப்போ நம்ம 8th வந்திருக்கோம். ஹிந்தி சேனல் வந்து இப்போ 15, 17 அந்த மாதிரி போயிட்டாங்க. பொதுவாக வந்து பிக் பாஸ்ல வந்து என்னன்னா ஒரு 100 பேர், ஒரு 15, 20லேருந்து 20 பேரை வந்து ஒரு ரூல் வச்சு அவங்களுடைய கேரக்டரை வந்து எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம், அதாவது அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க, ஒரு விஷயத்துக்காக ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாமே செக் பண்ணுவாங்க. இமோஷனல் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் கரெக்டான டயத்துல பயன்படுத்தணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்காக தான் இது வந்து நல்ல ஒரு இதா போயிட்டு இருக்கு. சிலவனப்பா 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க, ஏன் அதை வந்து பாக்குறதுனால நமக்கு மக்கள் ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. பொதுவாகவே இதுல வந்து நல்ல விஷயங்களும் இருக்கு, சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. நல்ல விஷயங்கள் என்ன, ஒவ்வொருத்தவங்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி பண்ணி தானே அவங்க சேஞ்ச் ஆனாங்க, இதே மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அதுபோக வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல பண்ற தப்பே நம்ம இதுல சில பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா இந்த மாதிரி மக்கள் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அவாய்ட் பண்றதுக்காகவும் இது வந்து ஒரு லேர்னிங் தான். ஏன்னா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற தப்பு நமக்கே தெரியாது. அதை வந்து நம்ம வந்து ஒருத்தன் நம்மள மாதிரியே ஒருத்தன் பண்றான் அப்படின்னு பண்ணும்போது நம்ம ரியலைஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்றதுக்கான இதா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கண்டஸ்ட்ல வந்து உள்ளர வராங்க எல்லாருக்குமே ஒரு அவுட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். உள்ளர வரதே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 15, 20 பேர் தான் வராங்க. ஆனா இதுக்கு அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 50 to 100 பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அதுல இருந்து நம்ம நாமினிஸ் ஆகி எல்லா டேலண்ட் இருக்கணும். எல்லாமே அவங்க வந்து விஜய் டிவி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ல எல்லாமே பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவாங்க. உள்ள வந்துட்டானா அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து பல வாய்ப்புகள், பல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு நல்ல ஷோவாக பண்ணுவாங்க. ஆனால் பாசிட்டிவிட்டியும் இருக்கு, நெகட்டிவிட்டி இருக்கு. இதுல வந்து பிக் பாஸ் ஷோவுக்குள்ள வந்து ஓகோன் ஆனவங்களும் இருக்காங்க, அது மாதிரி பேடா வெளியே பண்ணவங்களும் இருக்காங்க. இது வந்து என்னன்னா நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கு, நம்ம கேரக்டர் வந்து வெளியில வரும்போது மற்றவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, குருப்பிசம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து பிக் பாஸ் வந்து பண்ணுவாங்க. இதுல சந்தோஷமும் இருக்கும், பிரச்சனையும் இருக்கும். இதை வந்து மானிட்டர் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீமே இருப்பாங்க. 25, 30 கேமரா வைக்கிறாங்க. அதுல வந்து எடிட்டிங் பண்ற டீம், ஒரு சின்ன ஒரு யூடியூப்ல போற வீடியோ எடிட் பண்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது? மினிமம் பாத்தீங்கன்னா 2 hours 3 hours ஆகும் பக்காவா எடிட் பண்றதுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இது ஒரு பெரிய வீடியோ, எல்லா வீடியோ கேப்சர் பண்ணி அதுல எது போடணும், எது போடக்கூடாது, ஏதாவது பிரச்சனை வருமா எல்லாமே கட் பண்ணி எல்லாம் போடுறது பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். இதனால வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வேலை வாய்ப்பும் அதிகமா இருக்கு, எடிட்டர்ஸ்க்குலாம் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோல வந்து நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன இந்த பிக் பாஸ் ஷோல ஏதாவது ஒரு யூஸா இருக்கா, இது மூலம் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனா ஏதாவது இருந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. ஒரு செலிபிரிட்டி பீப்புள் வந்து எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கொண்டாந்துருக்காங்க. ஏன் எல்லாரையும் கொண்டாடலைன்னா அது செலிபிரிட்டி பீப்புள் வந்து அந்த லைன்ல இருந்திருப்பாங்க, எப்படி பேசணும்னு தெரியும். நம்ம அது எல்லா மக்களையும் போட்டோம்னா வந்து எங்கேயாவது ஒரு 1-2 இடத்துல லூஸ்டா போயிட்டாங்கன்னா அது வேற மாதிரி கான்வர்சேஷனா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி செலிபிரிட்டி ஷோவும் பாக்குறாங்க. இன்னொன்று வந்து மற்ற யாரும் போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. செலிபிரிட்டினா இவர் எப்படி இருப்பாரு, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் வளர்ச்சி அதிகமா இருக்காங்கன்னா எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஒரு கிரியேட்டிவ்ஸ் இருக்கும்ல, ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் இந்த மாதிரி ஷோ வச்சு நடத்துறாங்க. இதனால உங்களுக்கு வந்து பார்த்துட்டான டிஆர்பி ஏறும். அதுபோக வந்து விளம்பரம், ஆட்ஸ் வந்து பதிவு எல்லாமே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கும். இந்த டே வந்து மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்கறாங்க. இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் தான் கோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல ஒரு நேம் இருக்கு. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டா கொண்டு போயிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீர்ப்புகள் எல்லாமே வழங்கும்போது தெளிவாக கொடுக்கணும். அது கரெக்டா மட்டும் பார்க்கறதுனால எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கும். இந்த டே பார்க்கணும் என்ன மாதிரி டெசிஷன் எடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் 7 சீசனுமே எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே ஃப்ரீ ஜட்ஜ் பண்ணிடலாம். ஒரு பஞ்சாயத்தா
கமல் சார் வந்து இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாரு, இந்த மாதிரி டோஸ் கொடுப்பாரு அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவர் பேசுறது வந்து ஒரு மாதிரி புரியும் புரியாத மாதிரி இருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 7 சீசனா பண்றதுன்னா பெரிய விஷயம் இல்லைங்க, சும்மா இல்லை. ஏன்னா எவ்வளோ கண்ட்ரவர்சி எல்லாம் வருமே, கரெக்டாக தெளிவான திருப்பி கொடுக்கணும். போன டைம் ஏதோ ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு இது கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த டைம் வந்திருப்பாரு.